ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த மஸ்ஜிதுக்கு அஸ்திவாரம் இட்டது. அதனால தான் லமஸ்ஜிது உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது அஸ்திவாரம் இடப்பட்ட மஸ்ஜித் வந்து இந்த மஸ்ஜிது குபா தான். நான் பஸ்ல வச்சு சொன்னேன், வாய்ஸ் காட்லையும் சொன்னேன், இந்த மஸ்ஜித்ல 2 ரக்காத் தொழுறது முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, நஸை போன்ற கிரந்தங்கள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுல யார் உது செய்துட்டு வந்து 2 ரக்காத் தொழுறாரோ தாதீல் உம்ரா, ஒரு உம்ராவுக்கு சமம். முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத் ஸலாத்துல் ஃபீ மஸ்ஜித் குபா தாதீல் உம்ரா. இந்த குபாவுடைய மஸ்ஜித்ல ஒரு தொழுகை தொழுகிறது ஒரு உம்ராவுக்கு சமம். 2 ரக்காத் தொழுந்தால் அது ஒரு உம்ராவுக்கு சமம். வீட்டிலிருந்து, அதாவது ஹோட்டல்ல இருந்து உதவி செஞ்சுட்டு வாரதுதான் மிக ஏற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மஸ்ஜிதுக்கு ராகிபன் வமாஷியர் நடந்து வருவார்கள். சில நேரம் ஒட்டகத்திலேயோ குதிரையிலோ பயணம் செய்து வருவார்கள். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து அமளிபாத் செய்வார்கள். அந்த மஸ்ஜிது குபாவுடைய பக்கத்தில் ஒரு ரோட் ஒண்டி, அந்த ரோட்ல வந்து வாகனம் போவேல, வாகனம் போறது தடை. ஏன் அந்த ரோட்டை வச்சுக்கிறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரோட்டால தான் மஸ்ஜிது குபாவுக்கு வருவாங்க. அதனால அந்த ரோட்ல வந்து மனுஷர்கள் நடமாடுவாங்க. யார்ட்டையாலும் கேட்டா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் குபாவுக்கு பாய்ச்ச ரோட்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மஸ்ஜிதுக்கு வருவாங்க, அமளிபாத் செய்வாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகிபன் வமாஷியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னஹ ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி நடந்தும் வருவாரு, ஒட்டகத்திலேயோ குதிரையிலோ பயணம் செய்து வந்து இங்க அமல் செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், துன்யால எந்த இடத்துல குபா மஸ்ஜித் இருந்திருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு பயணம் செய்து போயிட்டு அமல் செய்வேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸுக்கு 2 முறைகள் பயணம் செய்து அமளிபாத் செய்வதை விட குபாவுக்கு ஒரு தடவை வந்து அமளிபாத் செய்வது அஹப்பு இலைய, எனக்கு மிக விருப்பம்.